தொழில் வளர்ச்சி, இளைஞர்களின் வேலைவாய்ப்பு, அடுத்த தலைமுறையின் பொருளாதார பாதுகாப்பு ஆகியவற்றோடு தொடர்புடைய ஒரு சூழலியல் அமைப்பான பரந்தூர் விமான நிலைய திட்டம் அவசியமான ஒன்று. அஇஅதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி அறிக்கை. பரந்தூர் விமான நிலைய திட்டம் கைவிடப்படாமல் அப்பகுதி மக்களுக்கு பாதிப்பு இல்லாமல் செயல்படுத்தப்பட வேண்டும் என அஇஅதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி வலியுறுத்தல். விவசாயிகளின் நலன் முக்கியம் என்பதை கருத்தில் கொண்டு விமான நிலையம் அமைப்பதற்காக நிலம் வழங்குபவர்களும் வாழ்வில் முன்னேற்றம் அடையும் வகையில் அவர்களின் வளர்ச்சிக்காக சிறப்பு திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்றும் அறிக்கை. விழுப்புரம் மாவட்டம் மயிலம் தொகுதியில் வெற்றி பெற்ற அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் மேல்பாக்கம், மேல் ஆதனூர், அம்மனம்பாக்கம், நெய்க்குப்பி, வடபூண்டி மற்றும் கொடியம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு சென்று வாக்களித்த மக்களுக்கு நன்றி தெரிவித்தார். நடைபெற்று முடிந்த சட்டமன்ற தேர்தலில் 82,353 வாக்குகள் பெற்ற சி.வி. சண்முகம் நேரடியாக மக்களை சந்தித்து நன்றி தெரிவித்தார். பொது மற்றும் மறுவாழ்வுத்துறை சிறப்பு செயலாளராக சுந்தரவல்லி, நிதித்துறை செலவினம் சிறப்பு செயலாளராக லலிதா, நிதித்துறை இணை செயலாளராக கமல் கிஷோர், நிதித்துறை இணை செயலாளராக பிரசாந்த், சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை துணை செயலாளராக அழகு மீனா உள்ளிட்டோர் நியமனம். 14 மாவட்ட ஆட்சியர்கள் உட்பட 30 IAS அதிகாரிகளை மாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவு. நம்பி வாக்களித்த மக்களுக்கு முழுமையாக கடமையை செய்வேன் என்றும், தொகுதிக்கு தேவையானதை தன் சக்திக்கு முடிந்தவரை செய்வேன் என்றும் மயிலம் தொகுதி வாக்களித்தவர்களுக்கு நன்றி தெரிவித்து முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் பேச்சு. செம்பாக்கம், மேல் சிவிரி, மாம்பாக்கம், நெடுதோண்டி, கீழ்மாவிலங்கை, மேல்மாவிலங்கை, தாதாபுரம், வெள்ளிமேடுபேட்டை, வட சிறுவலூரில் நேரில் சென்று நன்றி தெரிவித்தார். என் வெற்றிக்காக பாடுபட்ட கழகத்தினுடைய நிர்வாகிகளே, கூட்டணி கட்சியினுடைய நிர்வாகிகளே, நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் என்னை மிக பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைத்த உங்களுடைய அனைவருடைய பாதங்களையும் தொட்டு வணங்கி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என் மீது நம்பிக்கை வைத்து என்னை வெற்றி பெற வைத்த உங்களுக்கு நான் உண்மையாக இருப்பேன், விசுவாசமாக இருப்பேன், நம்பிக்கைக்குரியவனாக இருப்பேன். உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளுக்கும் உங்களுக்கு துணையாக இருப்பேன். உங்களுடைய பிரச்சனைகளை தீர்வதற்கு அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்வேன். தேவைப்பட்டால் போராட்டங்கள் மூலமாகவும் உங்களுக்கு தேவைகளை நிறைவேற்றுவதற்கு நான் பாடுபடுவேன். அது மட்டுமல்ல, தேர்தல் நேரத்திலே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், அரசு சார்ந்த கோரிக்கை மட்டும் இல்லாமல் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு என்ன தேவையாக இருந்தாலும். பெட்ரோல் விலை லிட்டருக்கு 24 காசுகள் உயர்ந்து 1 லிட்டர் 108 ரூபாய் 1 காசாக நிர்ணயம். டீசல் விலை லிட்டருக்கு 23 காசுகள் உயர்ந்து 1 லிட்டர் 99 ரூபாய் 78 காசுகளுக்கு விற்பனை. நாளுக்கு நாள் உயர்ந்து வரும் பெட்ரோல், டீசல் விலையால் வாகன ஓட்டிகளும் வாடகை வாகன ஓட்டிகளும் பரிதவிப்பு. பெட்ரோல், டீசல் விலை உயர்வால் அத்தியாவசிய பொருட்கள் விலை உயர்வதோடு வாழ்வாதாரமும் பாதிக்கப்படும் என மக்கள் அச்சம். கண்டிப்பா எல்லா பொருளுமே விலை உயரும், கண்டிப்பா விலை உயரும். இவங்கெல்லாம் நிறைய ஸ்கேம் பண்றாங்க. ஆக்சுவலா பர்ச்சேஸ் வெளியில இருந்து பர்ச்சேஸ் பண்றாங்க. க்ரூட் ஆயில் எண்ணெய்லாம் ஆக்சுவலாக எண்ணெயை பர்ச்சேஸ் பண்ணிட்டு அதர் கண்ட்ரிக்கே சேல் பண்ணுறாங்க. இவங்க நிறைய விஷயம் பண்ணுறாங்க, ஸ்கேம் பண்ணுறாங்க. வாரம் பெட்ரோல் 2 லிட்டர் போடும்போது 201 ரூபா 68 பைசாக்கு போட்டேன். இன்னைக்கு போடும்போது 215 ரூபா 50 பைசா, கிட்டத்தட்ட 15 ரூபா ஏறி இருக்கு. ஒரு வாரத்துக்குள்ளார 15 ரூபா ஏறி இருக்கு ஒரு பெட்ரோல் ரேட்டு. இன்னும் போக போக எவ்வளோ ஏறுன்னு சொல்ல முடியல. இது விலைவாசி உயர்வை ஏற்கிறதுக்கான ஒரு வழியாக இருக்கும்னு நினைக்கிறேன். மயிலாடுதுறை ரயிலடி மேல ஒத்தசரகு தெருவைச் சேர்ந்த தேமுதிக மாநில பொதுக்குழு உறுப்பினர் 59 வயதான ஜான் ராஜ்குமார் 53 வயது பெண்ணிற்கு பாலியல் தொல்லையளித்து கொலை மிரட்டல் விடுத்த புகாரில் சிக்கினார். தமிழகத்தில் ஆட்சி மாறினாலும் காட்சி மாறவில்லை என்பதை உறுதி செய்யும் வகையில் பாலியல் அத்துமீறல் சம்பவங்கள் தொடர்கதையாகி வருவதாக விமர்சனம் எழுந்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அருகே 8 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த 80 வயது முதியவர் போக்சோ சட்டத்தில் கைது. தெருவில் விளையாடிக் கொண்டிருந்த சிறுமியை வீட்டிற்குள் அழைத்துச் சென்று பாலியல் தொல்லை கொடுத்தது விசாரணையில் அம்பலம்.
நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே 11 வயது சிறுவனுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த கூலி தொழிலாளி கைது. மிட்டாய் வாங்கி தருவதாக கூறி அழைத்துச் சென்று பாலியல் ரீதியாக அத்துமீறிய கூலி தொழிலாளி போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்ட நிலையில் தினந்தோறும் அரங்கேறும் பாலியல் அத்துமீறல்களால் பொதுமக்கள் அச்சம். செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோவிலை அடுத்த திருத்தேரி பகுதியில் வாடகை வீட்டில் கஞ்சா பதுக்கி விற்பனை செய்த 2 பேர் கைது. பிடிபட்ட 2 பேரிடமிருந்தும் 8 கிலோ கஞ்சா, 9 மொபைல் போன்கள், 2 லேப்டாப் மற்றும் ஒரு பைக் உள்ளிட்டவை பறிமுதல். சென்னை ஓட்டேரியில் இளைஞர்களை குறிவைத்து கஞ்சா மற்றும் போதை மாத்திரை விற்பனை செய்த வழக்கில் 3 பேர் கைது. கைது செய்யப்பட்ட 3 பேரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைப்பு. மயிலாடுதுறை அருகே சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த தொழிலாளி போக்சோவில் கைது. கைது செய்யப்பட்ட சிலம்பரசன் மயிலாடுதுறை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைப்பு. சென்னை பனையூர் அருகே காலி இடத்தில் உடலில் இரத்த காயங்களுடன் 40 வயது மதிக்கத்தக்க அடையாளம் தெரியாத ஆண் சடலம் மீட்கப்பட்ட சம்பவத்தால் பரபரப்பு. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் இரத்த காயங்களுடன் கிடந்த சடலத்தை மீட்டு விசாரணை. சென்னை அம்பத்தூரில் அடுக்குமாடி குடியிருப்பில் நிறுத்தப்பட்டிருந்த கார் திருடப்பட்ட சம்பவத்தால் பரபரப்பு. காரில் இருந்த 20 லட்சம் ரூபாய் பணம் மற்றும் 20 சவரன் நகைகளை மர்ம நபர்கள் கொள்ளையடித்த நிலையில் கொள்ளையர்களை பிடிக்க போலீசார் தீவிரம். நெல்லை தச்சநல்லூரில் சொத்து பிரச்சினை காரணமாக மருமகளை மாமனார் அரிவாளால் வெட்ட முயன்ற சம்பவத்தின் வீடியோ வெளியாகி பெரும் பரபரப்பு. காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை. தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே உள்ள நெட்டூர் கிராமத்தில் சாலையில் நடந்து சென்றவர்கள் மீது முகமூடி அணிந்த கும்பல் கண்மூடித்தனமாக அரிவாளால் கொடூரமாக வெட்டியதில் 6 பேர் படுகாயம். தாக்குதல் நடத்திய கும்பலை உடனடியாக கைது செய்ய வலியுறுத்தி படுகாயமடைந்தவர்களின் உறவினர்கள் சாலை மறியல். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே 1 கிலோ தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்களை வீட்டில் பதுக்கி வைத்து விற்பனை செய்து வந்த 2 கைது. போதைக்கு அடிமையாகி தமிழக இளைஞர்கள் எதிர்காலத்தை இழக்கும் நிலையில் போதைப்பொருள் பரவலை தடுக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தல். திருவாரூர் மாவட்டம் குன்னியூர் கிராமத்தில் பெட்ரோல் பங்க் உரிமையாளரின் வீட்டின் பூட்டை உடைத்து 13 சவரன் நகை, 1/2 கிலோ வெள்ளி மற்றும் 22,000 ரூபாய் ரொக்க பணம் கொள்ளை. கொள்ளை உள்ளிட்ட குற்ற சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் மக்கள் அச்சம். விவசாய கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வலியுறுத்தி திருவாரூர் ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற குறைதீர் கூட்டத்தில் விவசாயிகள் ஆர்ப்பாட்டம். விவசாய கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படவில்லை எனில் தொடர் போராட்டம் நடத்தப்படும் எனவும் விவசாயிகள் எச்சரிக்கை. முதலமைச்சர் என்ன சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்தாருன்னா, அனைத்து விவசாய கடன்களும் எந்த நிபந்தனையும் இல்லாம திமுக அரசு ஏமாத்தினதாகவும், அதே போல நாங்க ஏமாத்த மாட்டோம், வந்த அனைத்தையும் நாங்க தள்ளுபடி பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாரு. இப்ப மத்திய கால கடனா இருக்கட்டும், சாதாரண கடனா இருக்கட்டும், அனைத்து நகை கடன் உட்பட எல்லா விவசாயத்துக்கு சம்பந்தப்பட்ட கடன் அனைத்தையும் தள்ளுபடி பண்ணணும்னு கேட்டோம். ஆனா இவங்க ஒரு IAS ஆபீசர் எல்லாம் வச்சுதான் கவர்மெண்ட் நடத்துறாங்க. இவங்களுக்கு சுயமா சிந்திக்கிற ஆற்றல் இருக்கான்னு தெரியல. முதலமைச்சர்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவரு மீடியாவை சந்திக்கிறதே இல்ல. முதல் போட்ட அமைச்சர் ஒருத்தர் இருக்கிறாருங்க, அவரு தாங்க மீடியாவெல்லாம் சந்திக்கிறாரு. தயவு செஞ்சு இதுல விவசாயியோட வாழ்க்கையில விஜய் அரசு விளையாட்டுப்படுத்தலனா. தமிழக அரசின் பயிர்க்கடன் தள்ளுபடி ஏமாற்று வேலை என கூறி ராணிப்பேட்டையில் விவசாயிகள் குறைதீர்வு நாள் கூட்டத்தை புறக்கணித்த விவசாயிகள் ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயத்தை காப்பாற்ற கோரி போராட்டத்திலும் ஈடுபட்டதால் பரபரப்பு. திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அருகே உள்ள மலைப்பகுதியில் அனுமதிக்கப்பட்ட அளவை விட கூடுதலாக கற்கள் வெட்டி எடுக்கப்படுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. தடை செய்யப்பட்ட வெடிப்பொருட்களை பயன்படுத்தி பாறைகள் உடைக்கப்படுவதாகவும், அதிகாரிகளிடம் பலமுறை புகார் அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை எனவும் மக்கள் புகார்.
யாருமே இது வரைக்கும் எவ்வளவோ அதிகாரியை வந்து பார்க்குறாங்களா என்னன்றது தெரியல. மலையவே உடச்சி எடுத்துருக்காங்க. அந்த மலையை பார்த்தாலே ரொம்ப இதாக இருக்குது. ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் வெடி போடுவாங்க. இப்போ 10 தடவை 15 தடவை போடுறாங்க. வண்டி 1000 வண்டி 500 வண்டி போகுது. அள்ளி மலையவே காலி பண்ணிவிடுவாங்க. உங்களுக்கு எங்கள் வாழ்வாதாரத்தை காப்பாற்றுங்க. அந்த ஊரில் குடி இருக்கிறதா இல்லை நாங்கள்லாம் வேறு ஊர் குடி மாறுறதா? நாளைக்கு வாழ்வாதாரமே கெட்டு போகுமே. அந்த ஊரில் எப்படி இருக்கிறது குடி இருக்கிறது? இவங்க போடுற வெடியில் நீர் மட்டம் போகிற திசை மாறிடும். எப்படி நாங்கள் வாழ்கிறது? சட்டமன்ற தேர்தலின் போது சிறுவர்களை வைத்து வாக்கு கேட்டது, வாக்காளர்களுக்கு பணம் விநியோகம் உள்ளிட்ட முறைகேடு நடைபெற்றதாக தொடரப்பட்ட வழக்கில் தாவேக, திமுக ஆகிய கட்சிகள் பதில் அளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தேர்தல் ஆணையம் பதில் அளிக்க கால அவகாசம் வழங்கியுள்ள நீதிபதிகள் அனுமதி. கிருஷ்ணகிரி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த சூறாவளி காற்றுடன் கொட்டி தீர்த்த ஆலங்கட்டி மழை. கோடை வெயிலில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் திடீரென பெய்த ஆலங்கட்டி மழை காரணமாக பொதுமக்கள் மகிழ்ச்சி. ராமநாதபுரம் புதிய பேருந்து நிலைய நுழைவு வாயில் அருகே பழுதாகி நின்ற அரசு பேருந்தை பொதுமக்கள் தள்ளிச் சென்ற அவலம். பராமரிப்பற்ற பழைய பேருந்துகள் இயக்கப்படுவதால் அடிக்கடி பழுது ஏற்பட்டு அவதிக்கு ஆளாவதாக பயணிகள் குற்றச்சாட்டு. திருவள்ளூர் அருகே தலைமை காவலர் இயக்கிய கார் நிலை தடுமாறி மோதியதில் சாலையோரம் நின்றிருந்த 5 வயது சிறுமி பலி. விபத்தில் மேலும் ஒருவர் படுகாயமடைந்த நிலையில் விபத்துக்கு காரணமான தலைமை காவலர் கைது. பயிர்க்கடனை முழுமையாக ரத்து செய்ய வலியுறுத்தி திருப்பூர் ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற குறைதீர்ப்பு கூட்டத்தில் வாயில் கருப்பு துணி கட்டி பங்கேற்ற விவசாயிகள் வெளிநடப்பு. தமிழக அரசை கண்டித்து வருகின்ற 1ஆம் தேதி அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் எனவும் விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினர் திட்டவட்டம். 50,000க்கு கீழ் இருப்பவர்களுக்கு முழுமையாக தள்ளுபடி என்றும் 1 லட்சம் ரூபாய் வாங்கியிருந்தால் அவர்களுக்கு 5,000 தள்ளுபடி என்று சொல்வது விவசாயிகள் தலையிலே நெருப்பை கொட்டியது போல் இருக்கின்றது. ஜூன் 1ஆம் தேதி தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் காலை 10 மணி அளவிலே கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்துவதென்று முடிவு செய்யப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார் சத்திரம் அருகே முன்விரோதம் காரணமாக திமுக மாவட்ட கவுன்சிலர் அடி ஆட்களுடன் சென்று காங்கிரஸ் பிரமுகர் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தியதை கண்டித்து உறவினர்கள் சாலை மறியல். அச்சுறுத்தல் காரணமாக காவல் நிலையத்தில் ஏற்கனவே புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படாத நிலையில் கொலைவெறி தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக உறவினர்கள் குற்றச்சாட்டு. வேலூர் மாவட்டம் காட்பாடி அரசு பெண்கள் பள்ளியில் உள்ள தலைமை ஆசிரியை அறை அலுவலக பூட்டை உடைத்து 18 லேப்டாப்கள் மற்றும் 25,000 ரூபாய் ரொக்கப்பணம் திருட்டு. தடயங்களை மறைக்க சிசிடிவி ஹார்ட் டிஸ்கையும் திருடிச் சென்ற அடையாளம் தெரியாத நபர்கள் கதவிற்கு புதிய பூட்டு போட்டு சென்றுள்ள விசித்திர சம்பவத்தால் பரபரப்பு. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருகே உள்ள தனியார் கல்குவாரியை அகற்றக்கோரி ஆட்சியர் அலுவலகத்தில் போராட்டம் நடத்திய பொதுமக்கள் வலுக்கட்டாயமாக கைது. தடை செய்யப்பட்ட வெடிகளை வைத்து கற்களை பெயர்த்து எடுப்பதால் வீடுகள் சேதமடைவதுடன் விவசாய நிலங்களும் பாதிக்கப்படுவதாக பொதுமக்கள் புகார். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றத்தில் பள்ளிக்கூடம் அருகே செயல்பட்டு வந்த 3 மதுபான கடைகள் மூடப்பட்ட நிலையில் திடீரென ஒரு மதுக்கடை மீண்டும் திறக்கப்பட்டதால் அதிர்ச்சி. ஆளுங்கட்சி நிர்வாகிகளுக்கு பார் உரிமம் வழங்க மதுக்கடையை மூடுவது போல் நாடகம் நடத்தப்படுவதாக அப்பகுதி மக்கள் புகார். வேலூர் மாவட்டம் பிரம்மபுரம் பகுதியில் மாடுகள் பயிரை மேய்ந்ததால் மாட்டின் உரிமையாளரை 4 பேர் சேர்ந்து தாக்கியதில் படுகாயமடைந்த அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு. 3 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் தப்பியோடிய நில உரிமையாளரை கைது செய்ய கோரி சாலை மறியலில் ஈடுபட்ட இறந்தவரின் உறவினர்கள் 20 பேரை குண்டுக்கட்டாக தூக்கிச் சென்று கைது செய்த போலீசார். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி நகராட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற மாதாந்திர நகரமன்ற கூட்டத்தின் போது மின்தடை ஏற்பட்டதால் கவுன்சிலர்கள் தீர்மான நகல்களை கொண்டு விசிறிய அவலம். மின்வெட்டு காரணமாக அனைவரும் அவதிக்கு ஆளாகி வரும் நிலையில் சீரான மின் விநியோகம் அளிக்கப்படுவது எப்போது என மக்கள் சரமாரி கேள்வி. மோசடி நடைபெறாமல் நீட் தேர்வை அரசு எப்படி நடத்தப் போகிறது என்பது குறித்து விரிவான பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. நீட் தேர்வு மோசடி குறித்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் ஜூலை 2ஆம் தேதிக்குள் அறிக்கை தாக்கல் செய்ய மத்திய அரசுக்கு ஆணை. தமிழக கோவில்களில் விஐபி தரிசனத்துக்காக தனி நேரத்தை ஏன் ஒதுக்கக்கூடாது என தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி. பணம் கொடுத்தால் கடவுளை கட்டியணைக்க முடியுமா என வினா எழுப்பிய நீதிபதிகள் 6 வாரங்களில் விரிவான பதிலை அளிக்க இந்து சமய அறநிலையத்துறைக்கு உத்தரவு. ஆசிரியர்கள் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெறுவதற்கான கால அவகாசத்தை 2 ஆண்டுகளில் இருந்து 3 ஆண்டுகளாக உயர்த்தி உச்சநீதிமன்றம் உத்தரவு.
தமிழக அரசு தாக்கல் செய்த சீராய்வு மனுவின் மீது உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ஆணை. ஈரானின் எண்ணெய் வர்த்தகத்திற்கு ஒத்துழைப்பு கொடுக்கும் சர்வதேச நிறுவனங்கள் கடுமையாக பொருளாதார தடைகளை எதிர்கொள்ள நேரிடும் என்று அமெரிக்கா மிரட்டல். ஈரானிடம் கச்சா எண்ணெய் வாங்கிய 8 நிறுவனங்கள் மற்றும் அதன் 8 கப்பல்கள் முடக்கப்பட்ட சொத்துக்களாகவும் அறிவித்தது அமெரிக்கா. அமெரிக்காவின் 250வது ஆண்டு விடுதலை நாள் கொண்டாட்டங்களை முன்னிட்டு அதிபர் டொனால்டு டிரம்பின் உருவம் மற்றும் கையெழுத்து இடம்பெறும் பணத்தை வெளியிட நிதித்துறை அதிகாரிகள் திட்டம். இத்திட்டம் நிறைவேறினால் கடந்த 150 ஆண்டுகளுக்கு மேலாக உள்ள அமெரிக்க பணத்தில் இடம்பெறும் முதல் உயிருள்ள நபர் என்ற பெருமையை ட்ரம்ப் பெறுவார். சிலி நாட்டில் பிறந்த குழந்தை கடத்தப்பட்டு அமெரிக்காவில் வளர்ந்த நிலையில் 35 ஆண்டுகளுக்கு பிறகு தனது தாயை சந்தித்ததில் மகிழ்ச்சி. 1990ஆம் ஆண்டு 9 மாத குழந்தையாக இருந்தபோது பிரிந்த 36 வயது நபர் தனது தாயை ஆறத் தழுவி வரவேற்றது காண்போரை நிகழ்ச்சியடைய வைத்தது. காங்கோ ஜனநாயக குடியரசில் எபோலா நோயால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 1000-ஐ தாண்டியுள்ளதால் அதிர்ச்சி. அண்டை நாடுகளில் இருந்து நோய் அறிகுறியுடன் வந்தவர்களை தனிமைப்படுத்த தவறியதால் நோய் பரவல் அதிகரித்துள்ளதாக உலக சுகாதார அமைப்பு எச்சரிக்கை. விடைத்தாள் சரிபார்த்தல், மறுமதிப்பீடு உள்ளிட்ட தேர்வுக்கு பிந்தைய செயல்பாடுகளுக்கான இணையதளம் வருகின்ற 1ஆம் தேதி முதல் செயல்படும் என CBSE அறிவிப்பு. அதிகாரப்பூர்வ உதவி எண் மற்றும் இணையதளம் மூலம் மாணவர்கள் தங்களின் சந்தேகங்களை தீர்த்து கொள்ளலாம் என CBSE நிர்வாகம் தகவல். நீலகிரி மாவட்டம் உதகையில் 3 மணி நேரத்திற்கும் மேலாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் பொதுமக்கள் அவதி. கடந்த சில நாட்களாக அடிக்கடி ஏற்படும் மின்வெட்டால் தங்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படுவதாகவும் கடும் இன்னலுக்கு ஆளாவதாகவும் மக்கள் வேதனை. கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெய்த கனமழை காரணமாக ஏவிஎம் கால்வாயில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் மரமடி மீனவ கிராமத்தில் உள்ள வீடுகளுக்குள் வெள்ள நீர் புகுந்ததால் பொதுமக்கள் அவதி. கால்வாய் தூர்வாரப்படாததால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதாகவும் தேங்கியுள்ள வெள்ள நீரை வெளியேற்ற அரசு எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் மக்கள் வேதனை. சரி, இந்த ஏவிஎம் சேனல் எங்கள் வீட்டு பின்னாடி இருக்குது, அதை க்ளீன் பண்ணி தாங்க சொன்னாலும் க்ளீன் பண்ணி தர மாட்டேங்கிறாங்க. மழை வரும்போது எப்பவும் வீடு ஃபுல்லாக வரைக்கும் தண்ணி வந்துட்டே இருக்கும். நாங்கள் என்ன பண்ணுறதுன்னா பாம்பு வருது, இந்த ஏவிஎம் சேனல் ஃபுல்லாக ஃபில் ஆகி அங்கேருந்து இந்த தண்ணி இங்கே வரதுனால பாம்பு வரும், பூச்சிகள் வரும். நாங்கள் சின்ன பிள்ளைங்க இருக்கோம், இங்கே கிட்டத்தட்ட ஒரு 30-40 வீடுகள் அங்கே இருக்கும். இங்கே பக்கத்து வீட்டில் கூட ஒரு சின்ன பிள்ளை இருக்குது, பச்சை பிள்ளை இருக்குது. இப்போ இந்த மாதிரி பிள்ளைகள் எல்லாம் இங்கே இருக்கும்போது அங்கே என்ன ஆகுது? ஹெல்த் இஷ்யூ பாதிக்கப்படுதில்ல, இப்போ சரி பண்ண தரலாம் இல்லை. எவ்வளோ நாங்கள் கேட்டுட்டு இருக்குது. மகாராஷ்டிர மாநிலம் புனே மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் கள்ளச்சாராயம் குடித்த 15 பேர் உயிரிழந்த சம்பவத்தால் அதிர்ச்சி. மேலும் சிலர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதால் பலி எண்ணிக்கை அதிகரிக்கும் என அச்சம். +2 முடித்த மாணவர்கள் உயர்கல்வி சேர்க்கை நிலையை எம்இஎஸ் தளத்தில் பதிவு செய்ய வேண்டும் என பள்ளி கல்வித்துறை உத்தரவு. அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களும் +2 மாணவர்களின் தகவல்களை எம்இஎஸ் தளத்தில் முறையாக பதிவு செய்யப்படுவதை உறுதி செய்யவும் அறிவுறுத்தல். ஓபன் ஏஐ நிறுவனத்தை பின்னுக்கு தள்ளும் அளவும் உலகின் மிகவும் மதிப்புமிக்க ஏஐ ஸ்டார்ட் அப் நிறுவனமாக ஆந்த்ரோபிக் நிறுவனம் உருவெடுத்துள்ளது. ஆந்த்ரோபிக் நிறுவனத்துக்கு அமெரிக்க அரசு நிதி உதவியை $900 பில்லியன் அமெரிக்க உயர்த்தியுள்ளதால் ஓபன் ஏஐ நிறுவனத்தின் முந்தைய மதிப்பீட்டை விட ஆந்த்ரோபிக் முன்னிலை பெற்றுள்ளது. டொயோட்டா கிர்லோஸ்கர் மோட்டார் நிறுவனம் தனது முதல் முழு மின்சாரத்தில் இயங்கும் SUV காரான டொயோட்டா அர்பன் க்ரூஸ் எபெல்லா காரை இந்தியாவில் அறிமுகப்படுத்தியுள்ளது. ஒரு முறை சார்ஜ் செய்தால் நீண்ட தூரம் செல்லக்கூடிய வகையில் பெரிய பேட்டரி பேக்குடன் அதிநவீன பாதுகாப்பு அம்சங்களுடன் கிடைக்கும் இந்த கார்களின் ஆரம்ப விலை 23,60,000 நிர்ணயம். ஒருபோதும் அணு ஆயுதத்தையோ அல்லது அணுகுண்டையோ வைத்திருக்க மாட்டோம் என்பதை ஈரான் ஒப்புக்கொள்ள வேண்டுமென அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் வலியுறுத்தல். இறுதி முடிவு எடுப்பதற்காக தான் ஒரு சந்திப்பை நடத்தவிருப்பதாகவும் அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அறிவிப்பு. மேற்காசிய போர் பதற்றம் காரணமாகவும் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் அதிக அளவில் வெளியேறியதன் காரணமாகவும் இந்திய பங்கு சந்தைகள் கடும் சரிவு. தேசிய பங்குச்சந்தை நிஃப்டி 359 புள்ளிகளை இழந்து 23,547 புள்ளிகளிலும், மும்பை பங்குச்சந்தை சென்செக்ஸ் 1092 புள்ளிகளை இழந்து 74,775 புள்ளிகளிலும் வர்த்தகம் நிறைவு. ஜப்பானில் இறக்குமதி செய்யப்படும் இந்திய மாம்பழங்களுக்கு அந்நாட்டு அரசு தடை விதித்துள்ளதால் அதிர்ச்சி. இந்தியாவில் உள்ள சில மாம்பழ ஆலைகள் சுகாதார விதிமுறைகளை முறையாக பின்பற்றாததால் இந்த தடை விதித்துள்ளதாகவும் தகவல். ஆண்களுக்கான மால்டோவா ஓபன் சேலஞ்சர்ஸ் கோப்பை டென்னிஸ் தொடரில் இந்திய வீரர் சுமித் நாகல் காலிறுதிக்கு முன்னேற்றம். செக் குடியரசு வீரர் ஜிடேனெக் கோலாரை 6-4, 7-6 என்ற செட் கணக்கில் வீழ்த்தி சுமித் நாகல் வெற்றி.
ஃபிஃபா உலகக்கோப்பை தொடர் தொடங்க உள்ள நிலையில் மெஸ்ஸி தலைமையிலான அர்ஜென்டினா அணி வீரர்களின் பட்டியல் வெளியீடு. வருகின்ற 11ஆம் தேதி முதல் ஜூலை 19ஆம் தேதி வரை அமெரிக்கா, கனடா மற்றும் மெக்சிகோ நாடுகளில் போட்டிகள் நடைபெறும் என அறிவிப்பு. ஐபிஎல் தொடரில் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி படுதோல்வி அடைந்ததுடன் பெருந்தொகை கொடுத்து வாங்கப்பட்ட அந்த அணியின் கேப்டன் ரிஷப் பந்தும் ரன்களை குவிக்க தவறிய பரிதாபம். தனது ஃபார்மை மீட்கவும் அணியை சீரமைக்கவும் ஏதுவாக தன்னை கேப்டன் பதவியில் இருந்து விடுவிக்க கோரிய ரிஷப் பந்தின் கோரிக்கையை ஏற்று அவரை கேப்டன் பதவியில் இருந்து விடுவித்த அணி நிர்வாகம். நடப்பு ஐபிஎல் தொடரில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை வீழ்த்தி இறுதிப் போட்டிக்குள் நுழைந்தது குஜராத் டைட்டன்ஸ் அணி. நாளை அகமதாபாத் நரேந்திர மோடி மைதானத்தில் நடைபெறும் இறுதிப் போட்டியில் பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது குஜராத் அணி. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் தொடரின் பெண்கள் ஒற்றையர் பிரிவில் இந்திய வீராங்கனை PV சிந்து காலிறுதியில் அதிர்ச்சி தோல்வி. விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த ஆட்டத்தில் 17-21, 14-21 என்ற செட் கணக்கில் தென்கொரிய வீராங்கனை அன்சே யங்கிடம் தோல்வியடைந்து தொடரிலிருந்து வெளியேறினார். நடப்பு IPL T20 போட்டியின் 2ஆம் தகுதி சுற்று ஆட்டத்தில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை 7 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி குஜராத் அணி அபார வெற்றி. முதலில் ஆடிய ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி 20 ஓவர்களில் 6 விக்கெட் இழப்பிற்கு 214 ரன்கள் எடுத்த நிலையில் பின்னர் ஆடிய குஜராத் அணி சுப்மன் கில்லின் அதிரடி சதத்தால் 18.4 ஓவர்களில் 3 விக்கெட்டை இழந்து 219 ரன்கள் எடுத்து வெற்றி.